என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா செவரை பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. எல்லாம் இந்த கல் பூரா செதுக்கி வச்சு 1 by 1 வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ஆர்கிடெக்சரு. நல்லா வியப்பூட்டுற மாதிரி இருக்குது. கீழேயும் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த மழை பெஞ்சு இதாயிருச்சு. அதனால கட்டு முரட்டா இருக்குது. வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுனாலும் போச்சு. அட்வென்ச்சரா இருக்கணும்னா அந்த வழியில போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கிட்டு ஒரு பள்ளி இருக்கு, அதுல நீங்க பைக்லயே மேலே ஏறி போயிடலாம். அப்படி இல்லைன்னா பஸ் இருக்கும் அங்கேயே, அந்த பஸ்ல ஏறி போயிடலாம். டிக்கெட் வந்து 10 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. தூக்கிட்டு கீழே போடணும். பிரதாப் கட்டு காடு மாதிரி இருக்கு. போக இருட்டிடும் போல. டார்ச் லைட் கூட இல்லை நம்மகிட்ட. இட்ஸ் ஓகே. மேல போயிட்டு இறங்க எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. அட்வென்ச்சர் மாதிரியே மாறிட்டேன். கையில் ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு, நான் பள்ளம் மேடுமா இருக்கிறனால. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகம்மா சாமி சிலை இருக்குது. மரத்துக்கு அடியில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. வாங்க காட்டுறேன். தண்ணி இங்கே வரைக்கும் கிடக்குது. இதில் ஃபுல்லாக குளிப்பாங்க போல். உள்ள தண்ணி வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. கலரு கண்ணங்கரையும் தான் இருக்குது. சரி வாங்க போவோம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே கொஞ்சம் அமைக்கி விடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக பில்டப் ஆகி பாருங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க. உங்களுக்காக என்னன்னாலும் பண்ணலாம். வாங்க போவோம். எதுவும் குரங்கு வராமல் இருக்கணும். அதுங்களோட வேற அப்புறம் சண்டை பட முடியாது. ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்குது. கொஞ்சம் கால் தடுக்கி விட்டுச்சாலும் மண்டை உடஞ்சாலும் உடஞ்சிரும் போல அந்த மாதிரி இருக்குது. சைடு இந்த அப்பே வழுக்குது பாருங்க. பார்த்து வாங்க வரும்போது. பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. சைடில் வந்து தண்ணி போகுது ஓட மாதிரி. மேலே இருந்தே வருதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம் வேற போயிட்டே இருக்குங்க. ஒரு டயத்தில் நினைக்கிறது யாரா இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு திரிவா அப்படின்ட்டு. இன்னைக்கு நானே அந்த மாதிரிலாம் திரியும் போது பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி இடத்துல. நேச்சரை நம்ம தான் பாதுகாக்கணும். மேலேருந்து ஏதாவது கல்லு உருண்டு வந்தாலும் உருண்டு பயமாக இருக்குங்க. நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். மேலேருந்து பாறை உருண்டு வரும். கொஞ்சம் எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே போகணும். இங்கிட்டு இருந்தா ஓட தண்ணி இங்கிட்டு போது பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி இங்கிட்டு போது பாருங்க. மேலே இருந்தா வருது போல தண்ணி. ரொம்ப கூலிங்காக இருக்குது இப்போவே. இந்த வேரே முரட்டுத்தனமாக இருக்குது. வேரில் மீச்சுவாங்க பார்த்து. ஏம்மா இப்போ இதை ஜம்ப் பண்ணதே ஆனும் போல. சின்ன இதுதான். என்ன வச்சு தண்ணி சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? எல்லாம் ஓட சவுண்டு. இதெல்லாம் வீடியோவில் பார்க்க நல்லா இருக்கும். போயிட்டு அங்கே போயிட்டு தரிசனம் பண்ண முடியாதுன்னு தெரிலங்க. பண்ணலாம், கூட்டமாக இருக்கானு தெரில. காய்ஸ் இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க. பின்னாடி வீட்டில் தெரியுதா உங்களுக்கு? பைரவர் கூட துணைக்கு வராரு பார்த்தீங்களா? கடவுள் நம்ம பக்கம் இருக்காருங்க. உண்மையிலே இந்த மரத்தை பாருங்க, கட்டியே பிடிக்க முடியாது போல. முரட்டுத்தனமா இருக்கு. 3 மரம் இருக்கு. இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கிட்ட இருக்கு. நல்லா பெருசா இருக்குங்க மரம். குரங்கு வேற சவுண்டு கொடுக்குது. பைரவா வாங்க, நீங்களும் வாங்க. இதில் வந்து நீங்களும் கலந்துக்கங்க. வாங்க. நேச்சர் என்ன கொஞ்சம் இருட்டிருச்சு. கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் உங்களுக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். அதுவும் மலையோட வந்தோம்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, குரங்குக்கு பொரியெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? பயிரை பின்னாடியே வராப்புல. பரவாயில்ல, பாதுகாப்புக்கு. இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி தாங்க கடவுள் நமக்காக யாராவது அனுப்புவாரு கூட துணைக்கு. ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி மாதிரி தான் இருக்கு. குரங்கெல்லாம் கத்துது. வெறும் காட்டெருமை வந்துடாம இருந்தா ஓகேதான். இந்த வேரெல்லாம் பாருங்க, தடுக்கி விட்டு விழுந்துருவீங்க. பார்த்து வரணும். வேரா இருக்குங்க. இந்த தண்ணி பூரா மேல இருந்தா வருது போல. இந்த ஓரம் ஃபுல்லாவே வருது அப்படியே ஓட மாதிரி. தாண்டிதான் போடும் போல. கல்லாதான் கிடக்கு. இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் பார்க்கணும்னா பில்டப் பை விலாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க. ஓ, நீ அப்படி வரியா?
ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். கீழே வந்து கோயிலில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து யூடியூப் சேனலா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னே பில்டப் பாய் விளாக்ஸ்ன்னு சொன்னேன், சேனல் நேம் கேட்டாங்க. ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்படியே எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? எப்பா வழுக்குது. பின்னாடி பார்த்தீங்களா கத்தாழை செடி மாதிரி இருக்குது. கத்தாழையா என்னன்னு தெரியல, கத்தாழை மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. காட்டுக்குள்ளே கொடூரமாக வளருதுங்க. பயிர் வேறு அந்த சைடில் வராரு பாருங்க. அவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காப்புல. பரவாயில்ல, நம்ம கூட வராப்புல, விளாக் ஃபுல்லாக வராப்புல. வாங்க வாங்க நீங்களும் வாங்க, பயிரவா. பயிரவர் தான் நமக்கு சப்போர்ட்டு. இருட்டிக்கிட்டு வேற இருக்குங்க. வேகமாகவும் போக முடியல, ஏன்னா தடிக்கடிக்கு விழுந்தோம்னா குணாக்கிய மாதிரி எதுவும் பள்ளங்கள்ல இருந்துச்சுன்னா உள்ளே விழுந்து தொலைஞ்சிரும். அதையும் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க ஒரு மரக்கட்டெல்லாம் விழுந்து கிடக்கு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி தான் போகணும் போல. ஐயோப்பா, பார்த்து வாங்க. நானே விழுந்துருவேன் போலயே. நம்ம நிறைய மலை ஏறினால நமக்கு அனுபவம் இருக்கு. இருந்தாலும் லேட் ஆயிருச்சுன்ற ஒரு பதட்டமும் இருக்கு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம்புங்க. உண்மையில எனக்கு அள்ளு விட்டுருச்சு. தண்ணியில நான் கூட மீன் குதிச்சு போகுதுன்னு பார்த்தா பாம்பு, நல்லா நெட்டு பாம்பு இந்த மாதிரி தண்ணியில எனக்கு கிராஸ் பண்ணி போயிருச்சு. வீடியோல காட்டலான்னு பார்த்தா வேகமா போயிருச்சு, எடுக்க முடியல. இந்த தண்ணியை பாருங்க சூப்பரா விழுதுங்க. இங்க சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு தண்ணி சவுண்டு. பயிர் வேற பின்னாடி நிக்கிறா, அப்படி டென்ஷன் ஆக போறா. வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு இருட்டா இருக்கு, இங்கிட்டு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, இங்கிட்டு கொஞ்சம் இருட்டா இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்டு பாத்தீங்கன்னா அந்த மலை உங்களுக்கு உச்சிலாம் தெரியும். அங்கிருந்தே நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. மதுரையில இருக்க மக்கள் இங்க அடிக்கடி நிறையவே வந்திருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் இந்த வழியா வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்க. நான் வந்து லேட் ஆயிடுச்சுன்றனால நான் இப்போ இருட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க, ஏன்னா பாம்பு உச்சோட்டா இருக்கு. உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போகுதுங்க. பா பாறைலாம் சரிவு மாதிரி இருக்குது. இதுல தான் தண்ணி வரும் போல், மழை காலத்தில் குற்றாலத்தில் வர மாதிரி வரும் போல். நல்லா இது மாதிரி இருக்குது. மழை காலத்தில் வந்து மாட்டிக்க கூடாது. வரீங்கன்னா கொஞ்சம் மழை காலம் இல்லாத மாதிரி பிளான் பண்ணி வாங்க. போயிட்டே இருக்கேங்க, இன்னும் போயிட்டு வர மேலே ஏறணும் போல். வழியாக ரோட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த காட்டு பாதை வழியாக தான் நம்ம வந்தோம். நீங்கள் இப்படியே வந்திருக்கலான்னு கேட்பீங்க. வந்திருக்கலாமே, வீடியோவில் காமிக்கணும் இந்த மாதிரி ஒரு பாதை இருக்குது அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியாதுல வெளியே வந்து. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும், குரங்கு அரைகிற மாதிரி இருக்குது ஸ்டிக்கரு. குரங்கு தான் இங்கே அதிகமாக இருக்கும் போல். வனத்துறையே வச்சுருக்காங்க போர்டு. வாங்க போவோம். பயிர் வேறு நிற்கிறாரு பாருங்க. தலைவா ரொம்ப நன்றி. ஒன்றும் வரீங்களா மேலே? வாங்க. அவருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. வண்டி கிண்டி லிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். வண்டியவே காணும் அந்த ரோட்டில். வாங்க வாங்க, கூடவே வாங்க. பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட்டாக வராங்க. வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க. மேலே போய்ட்டு உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி தரேன். நமக்கே டயர்ட் ஆயிடுச்சு. இங்கிட்டு பூரா பாருங்க, பாறை பூரா எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஞ்சருங்க. போச்சுங்க, இருட்டிருச்சுங்க. மணி என்னன்னே தெரியல. இங்கிட்டு தான் போய் எடுத்துரு. காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. காட்டு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்க வேற நடந்து போயிட்டு இருக்கோம். போனா முட்டு நாங்க இங்கிட்டே நிக்கிறாங்க. நம்ம வர நேரம் தான் மேய்ச்சலுக்கு இறங்கி இருக்குங்க. ஆளுங்கெல்லாம் பைக்ல போறாங்க. சரி வாங்க, நம்மளும் அப்படியே நடந்து போயிடும். சைஸா வாங்க வாங்க. வண்டி வருது, வண்டியோட சேர்த்து போயிடும். மேல இருந்து இப்போதான் பஸ்ல ஏறி வந்து இறங்கிட்டான். ஏன்னா நடந்து வந்தா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு 10 ரூபாய் எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. நீட்டா ஏறி வந்து இறங்கியாச்சு. இப்போ ரொம்ப லேட் ஆயிருச்சு. மேலே போய் தரிசனம்லாம் முடிச்சாச்சு. பில்டப் பாய் விளாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அமைக்கி விட்டுருங்க சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்ல ஒரு கண்டென்ட்டோட வரேன். பாய். தூக்கிட்டுமா? அவசரப்படாத.